வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். கரூர் துயர சம்பவத்தில் எனக்கு சம்மன் அனுப்பியது போல் அனைவருக்கும் அனுப்பப்படுமா? கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பினார். இனி விரிவான செய்திகள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சென்னையில் தலைமைச் செயலகத்திலிருந்து துவக்கி வைத்தார். இதன் அடிப்படையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுமார் 38.50 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள நியூ மினி டைட்டில் பார்க் கட்டிட பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து டைட்டில் பார்க் அமைய உள்ள இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற காணொலி காட்சி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்ராஜ், கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் CII தொழில் கூட்டமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். 4.5 ஏக்கர் பரப்பளவில் G+4 5 தளங்களுடன் 64,000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு மினி டைட்டில் பார்க் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் தொழில்துறையை சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மாண்பு முதலமைச்சர் பணிபொழுது சமர்ப்பித்து இருக்கிறது. 12 மாதங்களில் இந்த கட்டிடப் பணிகள் 64,000 சதுரடி அளவிலான பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போகிறேன். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதிலை கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம். நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடி. எனக்கு சம்மன் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? அப்போ நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்போ நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்றைக்கி யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியது. அதனால் அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ரைடு நடத்தி அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநரிடத்தில் அந்த வழக்குக்கான ஒப்புதலுக்கு நிலுவையில் இருக்கு. இந்நேரம் அந்த ஒப்புதல் கிடைச்சிருந்தா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்கும். தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியில் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்த 4 வேட்பாளர்கள் முதலமைச்சருடைய ஆசையோடு ஒரு மகத்தான வெற்றியை மக்கள் உருவாக்கி தந்தார்கள். அதே போலதான் 2026 தேர்தல் களத்திலும் 4 தொகுதியில் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வு. ஒரே மாவட்டத்தில் 2 முறை அனைத்து தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றனர். உழைப்பதற்கு நாங்கள் தயாராக. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா. சம்பத்குமார்.